பார்த்து சமையல். ஹாப்பி பொங்கல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. லவ் யூ ஆல். ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் ஆற்றுல எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். நீங்கள் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். அப்புறம் வந்து பொங்கல் விலாக் வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தை பிறக்குது, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நானும் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பொங்கல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இது தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் நான் வந்து பைத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பு போடாமல் கூட செய்வாங்க, நம்ம ஆப்ஷன் தான் அது. அப்புறம் வந்து 2 பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால நம்ம நிறையவே வெல்லம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். அதே தான் 1 கப் அரிசிக்கு 1/4 கப் நான் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் இஞ்சி சீவி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லது. தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். நெய் எப்போவுமே விடுறச்ச வந்து நம்ம வெண்ணெய் காய்ச்சின நெய் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம பண்ண கொஞ்சம் பொங்கி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே ஃப்ரெஷ் நெய் நம்ம வாங்கி அதை தான் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது எங்கள் ஆற்றுல எப்படி பண்ணுவாங்கன்னா, நெய் அரிசியும் வந்து பருப்பையும் வந்து நல்லா களைஞ்சிட்டு களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நாங்கள் வந்து கொதிக்க விடுவோம். அதாவது குக்கர்லேயும் நீங்கள் வைக்கலாம், இப்படி அப்படி இல்லைன்னா இப்படி தனியாகவும் நீங்கள் வேக வைக்கலாம். எப்பவுமே நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து சீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டு செய்வாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பொங்கல் டேஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் பச்சரிசி சாப்பாட்டு அரிசியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது வந்து பொங்கல்னாலே கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சீரக சம்பா அரிசியில் செஞ்சு சாப்பிட்டா அந்த மந்தம் வந்து நமக்கு மந்தம் தட்டாது. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன ஒரு டிப்னா, இது வந்து நெய்யில் வறுத்துட்டு அப்புறம் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து விடுவாங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆற்றுல பண்ணுற பொங்கல். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாதி அளவு தண்ணி வச்சுண்டு ஃபஸ்ட்டே வந்து நெய்யில் அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்துட்டு இப்போ பாதி அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடலாம். இப்படி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் நம்ம சத்தமாக நம்ம சொல்லணும். இதில் ஒரு ட்ராப் வந்து குக்கிங் ஆயில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பொங்கறது வந்து அவ்வளவா வராது. நல்லா உங்களுக்கு வேக வச்சும் உங்களுக்கு கொடுக்கும். இது லாஸ்ட் இயர் வந்து நான் இந்த மஞ்சள் கொத்து போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணி விடுறேன். அது வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி அந்த மஞ்சள் கொத்து நம்ம வந்து கட்டி அதுக்கப்புறம் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் வச்சு எடுக்கிறதும் இதுவும் ஒரே நேரமாக தான் இருக்கும். அது ஒன்று என்ன பெனிஃபிட்னா, குக்கரில் நம்ம வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம், இது கொஞ்சம் கிளறி விடணும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே குழஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சா போதும், பாகு பதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருத்து. அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கும் அரிசி வெந்துருத்து. இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை கரைச்சலை இதில் விட்டுக்கலாம்.
நெல்லை கரைச்சலை விட்டு இது கொஞ்ச நேரம் இது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு 15 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லாமே இது ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம தாளித்து இதில் விட வேண்டியது தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரக சம்பா அரிசி வந்து நாங்கள் சேர்ப்போம். அப்படி அப்புறம் இன்னொன்று வந்து நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு 1க்கு 3 தண்ணி நம்ம வைப்போம் இல்லையா, 1க்கு 4 தண்ணி வச்சு குக்கரில் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா குழைவாக ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் ரெண்டுமே. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை தாளிச்சு விட்டுடலாம். காய்ச்சின நெய், ஏற்கனவே வெண்ணெயை காய்ச்சின நெய் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் நெய்யாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பொங்காமல் கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். முதல்ல மிளகு நம்ம போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு நான் போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகு வெடிச்சு கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜீரகம் சேர்க்கணும். இப்போ இந்த முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டிருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை. இதில் ஒரு சிட்டிகை வந்து கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வெண்பொங்கல்ல நம்ம விட்டுடலாம். இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே கொஞ்சம் நெய் மட்டும் விட்டு நீங்கள் பொங்கல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பேனையை அலம்பிட்டு இப்போ சக்கரை பொங்கலுக்கு தாளித்து விடலாம். கொஞ்சம் நல்லாவே நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்ல வாசனை வருது. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிடலாம். தூவிட்டு பிரமாதமாக சக்கரை பொங்கலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது நெய்வேத்தியம் பண்ணிடலாம். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. உங்கள் லைக்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் பொங்கல். எல்லாரும் இந்த தை பிறக்கிற தினத்தில் நல்லா சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.